இங்க இந்த கண்ணு தெரியாத சோட்டுன்ற சின்ன பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பான். இவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். இவங்க ரெண்டு பேருமே அவங்க பெரியப்பா பெரியம்மா கூட தான் இருப்பாங்க. அவங்க பெரியம்மா இந்த பசங்களை ஒரு பாரமா பார்ப்பாங்க. அந்த பசங்க ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்தா ஒரே ஒரு ரொட்டியை வச்சுட்டு வேற ரொட்டி இல்ல, இதையே ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சின்ன பையனும் அவங்க பெரியம்மாவை பார்த்து அந்த பாத்திரம் ஃபுல்லா ரொட்டி இருக்கு, ஏன் போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனுக்கு போய் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, இவனுக்கு கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த ஊரே வித்துருவான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப தம்பியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போற வழியில இந்த பொண்ணுக்கு ஷாருக் கான்னா ரொம்ப பிடிக்கும், இந்த பையனுக்கு சல்மான் கான்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் சல்மான் கான் தான் பயங்கரமா சண்டை போடுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுறான். இப்ப சார் கிளாஸ் ரூம்ல பேப்பர் கொடுத்துட்டு இருக்கும் போது அவளை கூப்பிடுறாரு. நீ நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, ஏன் ஃபெயில் ஆனன்னு கேட்கிறாரு. இப்ப வெளியே வந்ததும் தம்பி கிட்ட நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றா. இதை கேட்டு அந்த பையனுமே சந்தோஷப்படுறான். சயின்ஸ்ல முட்டை மேக்ஸ்ல முட்டைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போற வழியில அந்த ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க இவனை பயங்கரமா வம்பிழுக்கிறாங்க. அவன் அக்கா எவ்வளவு சொல்லியுமே கேட்காம அந்த பசங்க கூட சண்டைக்கு போய் அவனோட யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. சரி சரி சீக்கிரமா போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, உங்க பெரியமா வரத்துக்குள்ள படத்துக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா கூப்பிடுறாரு. இப்ப ஒட்டக வண்டியில ஏறி எல்லாருமே படத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஷாருக் கானோட போட்டோ போட்டு ஐ டொனேஷன் பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம். அந்த குட்டி பொண்ணுமே அதை பாக்குறா. இப்ப எல்லாருமே சேர்ந்து படத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அக்கா அவங்கிட்ட என்னென்னலாம் படத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே பயந்துட்டே அப்படியே வீட்டுக்கு வராங்க. இப்ப பார்த்தா பெரியமா பயங்கர கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் சின்ன பசங்க, உனக்கு எங்க போச்சு மூளை, நான் போய் வெயில்ல கஷ்டப்படுறேன், அந்த காசை வச்சுட்டு போய் நீங்க படம் பார்த்துட்டு வரீங்களா, உங்களுக்கு சாப்பாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நீங்க பட்னியா படுங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க மூணு பேருமே பயங்கரமா சிரிச்சுட்டு அவங்க ஒளிச்சு வச்சுட்டு இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. ஆனா பரின்ற பொண்ணு மட்டும் மும்பைல இருக்க ஷாருக் கானுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. என்னோட பேர் பரி, எனக்கு சோட்டுன்ற ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு 9 வயசு ஆகுது, அவனுக்கு 9 வயசு பூர்த்தி ஆகிறதுக்குள்ள அவனுக்கு கண்ணு பார்வையை திரும்பி வந்துரும் சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 மாசத்துல அவனுக்கு பர்த்டே வருது, நீங்க தான் எப்படியாச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதுறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போற வழியில போஸ்ட் மாஸ்டர் கிட்ட அந்த லெட்டரை கொடுத்து எப்படியாவது இந்த லெட்டரை ஷாருக் கானுக்கு அனுப்பிச்சிருங்க தாத்தான்னு சொல்லி அந்த போஸ்டருமே எடுத்து காட்டுறா. அவருமே அந்த பொண்ணு கிட்ட என்னன்னு சொல்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு டெய்லி ஸ்கூலுக்கு போற வழியில ஷாருக் கானுக்கு லெட்டரா எழுதி கொடுத்துட்டு இருக்கா. இப்ப ஒரு நாள் சோட்டுவும் இவனும் தண்ணிய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணுடைய கிளாஸ் மிஸ் வந்து பரி நல்லா படிக்கிற பொண்ணு இப்ப தம்பிக்காகவே வேணும்னே ஃபெயில் ஆகி ஒரே கிளாஸ்ல இருக்கிறா, நீங்க தான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பெரியமா கிட்ட சொன்னா. அதான் ஃபெயில் ஆயிட்டே இருக்கல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு, எப்படி இருந்தாலும் யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு தானே போறா, நாளையில இருந்து என் கூட வந்து வயல்ல வந்து வேலை செய்யட்டும் சொல்லிடுறாங்க. கேட்கிற அந்த பையனுக்கு கோவம் வந்து நீ சரியான சூனியக்காரின்னு சொல்லிட்டு பெரியமாவை பார்த்து திட்டிட்டு அங்க வந்து கோவமா போயிடுறான். அடுத்த நாள் அந்த சின்ன பையனை அவங்க பெரியப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போறாரு. இந்த பொண்ணு அவங்க பெரியமா கூட சேர்ந்து வயல்ல வேலை செய்யறதுக்காக போயிடுறா. இப்ப இந்த குட்டி பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்க முடியாம பரிய பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். மாசத்துல ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போவாங்க, அதை கூட இந்த பெரியமா விட மாட்டாங்கன்னு சொல்லி இப்ப சண்டைக்கு போறான். அந்த பொண்ணு சம்பாரிச்ச காசெல்லாம் எடுத்து வந்து பெட்டியில வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா. அந்த பொண்ணு தம்பியோட கண்ணு சரியாகணுன்றதுக்காக ஷாருக் கானுக்கு எழுதின லெட்டர் எல்லாத்தையுமே அந்த போஸ்ட்மேன் பெரியப்பா கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. பார்த்தா எல்லா லெட்டருமே அந்த பொட்டிக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுமே இப்ப பயங்கரமா வருத்தப்படுறா. அடுத்த நாள் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது புல்லட்ல ஒரு தெரிஞ்ச அண்ணா வந்து ஷாருக் கான் ஷூட்டிங்காக பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காரு, நான் இப்ப அவரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த பொண்ணு பெரியப்பா கிட்ட போயிட்டு ஷாருக் கானை பாக்குறதுக்காக கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு கேட்டா பெரியமாக்கு தெரிஞ்சா பயங்கர பிரச்சனை ஆயிடும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதனால பெரியப்பா கிட்ட இருந்து கோச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் அங்க இருந்து வந்துடுறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சு விடியாதுமா தம்பியை கூட்டு ஷாருக் கானை பாக்கிறதுக்கு கிளம்பிடுறா. இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. அங்க இருந்த மைல்கல்ல சைத்ருன்ற ஊர் போறதுக்கு 52 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை கேட்கிற அந்த குட்டி பையனும் இன்னும் 52 கிலோமீட்டர் நடக்கணுமா, நான் அதுக்குள்ள செத்துருவேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவ வாய மூடு, உனக்கு கண்ணு வேணுமா வேணாமா, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த குட்டி பையனும் பசிக்குது, எனக்கு எதனா சாப்பிட கூடுன்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஒரு மரத்து கீழே உட்காந்து ரெண்டு பேருமே எடுத்துட்டு வந்த ரொட்டியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்த குட்டி பையனும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான். தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன், இங்க யாராச்சும் இருந்தா கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப வீட்டுல இருந்த பெரியப்பா பெரியமாக்கு பசங்க ஓடி போயிட்டாங்கன்றதுக்கு தெரிஞ்சு உன்னால தான் பசங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரியப்பா பெரியமாவை திட்டுறாரு. அந்த பசங்க இப்ப ஒரு லாரிக்காரர்கிட்ட தண்ணி கேட்கறாங்க. அவரும் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. ஜெயத்ருன்ற ஊருக்கு ஷாருக் கான் ஷூட்டிங்காக வந்திருக்காராம், தம்பியோட கண்ணை சரி பண்றதுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. நானும் பாதி தூரம் அங்கதான் போறேன், அதுக்கப்புறம் ஒரு டிராக்டர் பிடிச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் சொன்ன மாதிரியே கூட்டு போய் அங்க ஒரு ஜங்ஷன்ல விட்டுறாரு.
போறாரு. குடிக்க தண்ணியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸுமே கொடுத்துட்டு போறாரு. இந்த பசங்க இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது டிராக்டருக்குள்ள பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. இந்த சின்ன பையனுமே கூட சேர்ந்து பாடினதுனால பாட்டு பாடினவரு டிராக்டரை நிறுத்திட்டு அவங்க 2 பேரையுமே ஏறிக்க சொல்றாரு. ஆனா அவர் கையில சரக்கு பாட்டில் இருக்கிறத பார்த்த அந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் பயப்படுறா. அதை அந்த குட்டி பையன் கிட்ட சொன்னா, அதான் நான் இருக்கிறேன்ல, நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். இப்ப அந்த பாட்டு பாடினவரும் நைட் ஆக போது எங்க வீட்லயே நைட்டு ஸ்டே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனா, சோட்டு மாதிரியே அவருக்கும் ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த பையன் சோட்டுவை பார்த்த உடனே இவன் என்ன குருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க அப்பாவும் அந்த பையன் மண்டையில தட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அந்த பையனும் சோட்டு கூட போய் ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிடறான். இவங்க 2 பேருக்குமே அங்க இருந்து குட்டி பசங்க ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இவங்க 3 பேருமே ஒன்னா உட்காந்து இப்ப ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த சோட்டு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுறான். நைட்டு தூங்கும் போது சோட்டு அந்த குட்டி பையன் கிட்ட சல்மான் கான் பத்தி கதைலாம் சொல்றான். உனக்கு தான் கண்டு தெரியாதே, சல்மான் கான் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு 4 வயசு வரைக்கும் கண்ணு நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போச்சு, அதுக்கப்புறம் தான் கண்ணு தெரியாம போச்சு, நான் கடைசியா பார்த்த படம் சல்மான் கானோட படம் தான் அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் குளிச்சதும் அந்த குட்டி பையனோட அப்பா இந்த பசங்க சொன்ன ஊருக்கு போற ஜீப்ல ஏத்தி அவங்க கையில கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புறாரு. பார்வை வந்ததும் இவங்க 2 பேரையுமே கண்டிப்பா ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு. பார்த்தா போற வழியே இப்ப அந்த ஜீப் பிரேக் டவுன் ஆயிடுது. இப்ப அந்த சைடு கோயிலுக்கு போறவங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க கூடயே சேர்ந்து பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்க இருந்த கண்டக்டர் கிட்ட இப்ப அந்த பஸ் ஜோத்பூர் போகுமான்னு சொல்லிட்டு கேட்கிறா. போகும், இன்னும் 15 நிமிஷத்துல நான் வண்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பையனும் சும்மா இல்லாம, அதான் இன்னும் 15 நிமிஷம் இருக்குல்ல, அங்க பூரி சுடுறாங்க, வா போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதெல்லாம் வேணாம், பஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி பாக்குறா. ஆனா அந்த பையன் கேட்கற மாதிரியே இல்ல. சரி டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி வாங்கிட்டு வரும்பொழுது அங்க வந்த போலீஸ் இந்த பசங்களை பார்த்துட்டு, இன்னும் 2 பேரும் தனியா இருக்கிறீங்க, கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், எங்க அக்கா பசங்க தான், பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸுமே அனுப்பி விட்டுறாரு. இப்ப இந்த பொண்ணும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறதுக்குள்ள அந்த பஸ்ஸை எடுத்துடுறாங்க. இப்ப பயங்கர காண்டாகி அந்த குட்டி பையனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறா. இப்ப அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரும். இப்ப கோயிலே தங்கிட்டு நாளைக்கு வர பஸ்ல ஏறி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இந்த பசங்களும் நைட்டு கோயிலே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆனதும் இப்ப அவரே அந்த பசங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு, பஸ் போனதுக்கு அப்புறம் யாருக்கோ கால் பண்ணி ஒரு சின்ன பொண்ணும் ஒரு கண்ணு தெரியாத பையனும் பஸ்ல வந்துட்டு இருக்காங்க, இன்னும் 1 ஹவர்ல ஜோத்பூருக்கு வந்துருவாங்க, வித்தா நல்லா காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அந்த பசங்க ஷார்ட்கட்ல போலான்னு சொல்லிட்டு பஸ்ல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு ஜோத்பூருக்கு முந்தின ஸ்டாப்பிங்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க போற வழியில ஒரு ஃபாரினர் மண்ணுல விழுந்து கிடப்பாரு. அதை பாக்குற அந்த பொண்ணும் ஒருவேளை இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே எழுப்பி பாக்குறா. பார்த்தா டக்குன்னு அவர் எழுந்து உட்காந்து தண்ணி இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பயந்து போன அந்த பொண்ணு தம்பி கிட்ட ஓடி போய் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு சொல்றா. யாராச்சும் தண்ணி கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இல்ல, போய் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அந்த பொண்ணும் அந்த ஃபாரினருக்கு தண்ணி கொடுக்குறா. இப்ப அவரும் குடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த குட்டி பையன் சும்மா இல்லாம சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சாக்லேட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப அந்த ஃபாரினரும் சாக்லேட் தானே வேணும், என்கிட்ட சாக்லேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்னீக்கர்ஸ் ஒன்னு எடுத்து கொடுக்குறாரு. பரி தம்பி கிட்ட மயக்க மருந்து கலந்துருந்தா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தொண்டையை பிடிச்சிட்டு மயக்கத்தை போட்டுறான். இதை பாக்குற பரி பதறி போய் அந்த பையனை எழுப்ப ட்ரை பண்றா. பார்த்தா அந்த சோட்டு நான் சும்மா நடிச்சேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்புறம் அந்த பசங்க கூடயே அந்த ஃபாரினரும் பாட்டு பாடிட்டு நடந்து போறாரு. ஒரு டீ கடையில 3 பேரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த குட்டி பொண்ணு பிஸ்கெட்டை எப்படி டீல தொட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. 3 பேருமே நல்லா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த பக்கத்துல இருந்த ஒருத்தர் இப்ப அந்த ஃபாரினர் கிட்ட உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாரு. அவருமே நான் ஒரு டிராவலர், இந்த மாதிரி ஊர் சுத்தி பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி பக்கத்துல ஷாருக் கான் ஷூட்டிங்காக வந்திருக்காரு, நான் இப்போ அங்கதான் போறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்ப அதை கேட்கிற அந்த 2 பசங்களுமே ஷாருக் கானை பார்க்க போறீங்களா, எங்களையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப அந்த ஃபாரினரை கூப்பிட்டா இல்ல இல்ல நான் வரல, நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்ப அந்த குட்டி பசங்க அவர் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது கார்ல போறது ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. காருக்குள்ள ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருப்பாரு. அதை பாக்குற பரியும் நான் ஒன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த பெரியவரும் உங்களுக்கு வேணும்ன்றத எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவங்களும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா 2 பசங்களுக்கும் தலை சுத்துது, மயக்கம் போட்டு விழுந்துட்டுறாங்க. பார்த்தா அந்த கோயில்ல இருக்கிறவருக்கு கால் பண்ணி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொட்டை சொல்றான். போற வழியில ரோட யாரோ பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தா வழிப்பறி பண்றவங்க அவர்கிட்ட கண்ணை காமிச்சு அவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொடுக்க சொல்றாங்க. காரை செக் பண்ணி பார்த்தா காரே காலியா இருக்கு, கார் டிக்கியை ஓபன் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு பாக்குறாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த ஆளும் வேற வழி இல்லாம கார் டிக்கியை ஓபன் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி உள்ள என்னதான் இருக்கு, இந்த ஓட்டம் ஓடுறானே இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த 2 குட்டி பசங்களும்
பசங்களுமே காருக்குள்ள இப்ப மயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக அவங்க வில்லேஜ்க்கே அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க தங்கியிருந்த டென்ட்லயே தங்க வச்சு பசங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க கண்ணு தெரியாத பாட்டி ஒருத்தவங்க நடக்க போறத பெர்ஃபெக்டா சொல்லுவாங்க. இந்த பொண்ணும் என் தம்பிக்கு இன்னும் 3 நாள்ல 9 வயசு ஆக போகுது, அதுக்குள்ள அவனுக்கு கண் பார்வை திரும்ப வந்துருமான்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவனால கண்டிப்பா பார்க்க முடியும், எந்த அளவுக்கு நீ வேகமா அந்த டைமுக்குள்ள கூட்டு போறியோ அவ்வளவு சீக்கிரம் அவன் கண் பார்வை திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த நாள் இந்த பசங்களை ஒட்டகத்து மேல ஏத்தி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போனா அங்க ஒருத்தர் ஸ்டேரிங் மட்டும் வச்சு இப்ப வண்டி ஓட்டிட்டு வருவாரு. அதை பாக்குற அந்த பசங்களும் கண்டிப்பா பாட்டி பண்ணது இவரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இவரு கூடயே போறோம்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் அவர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மணல் புயல் வந்ததுனால அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு அந்த 2 பசங்களையுமே கூட்டு போய் சாப்பிட்றதுக்காக ஏதோ தராரு. 2 பசங்களும் சாப்பிட்டு அங்கேயே தூங்குறாங்க. இப்ப மணல் புயல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பசங்களை ஒரு ஜங்ஷனுக்கு கூட்டு போய் விட்டுறாரு. அந்த இடத்துல தான் ஷாருக் கானை பார்க்க போன அந்த பொண்ணு அவளோட மாமாவும் வந்திருப்பாரு. இந்த பொண்ணை பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. தம்பியோட கண் ஆபரேஷனுக்காக இப்ப ஷாருக் கானை பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு சொல்றா. நானும் அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு இவரே இவங்கள 2 பேத்தையும் அவர் பைக்ல கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா ஷாருக் கானை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஒருத்தர் இதான் ஷாருக் கான் குடிச்ச டீ கப்பு, யாருக்காச்சும் வேணும்னா வந்து போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இருப்பாரு. பரியும் அவர் தம்பியோட போய் இது மாதிரி அவன் கண்ணோட ஆபரேஷனுக்காக ஷாருக் கானை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றா. அவர் ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால அவரும் இப்போ உண்மையை சொல்றாரு. அவரு இங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்காரு. இந்த மணல் வழியாவே நடந்து போனீங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர்ல அந்த ஊர் வந்துரும் சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பசங்களும் இந்த வேகாத வெயில நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில தேன்னா வாட்டர் பாட்டில அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம தம்பியோட இடுப்புல துணியை கட்டிக்கிட்டு கொஞ்ச தூரம் கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்காததுனால இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அவங்க அக்கா மயக்கம் போட்டாலேன்னு சொல்லிட்டு யாராச்சும் தண்ணி கொண்டு வாங்கலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவனும் இந்த தண்ணியை தேடி தேடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பசங்களை அங்க இருந்து யாரோ தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா அந்த பசங்க கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அந்த பசங்களை தூக்கிட்டு வந்த அந்த பெரிய மனுஷனே அந்த பையனோட கண் ஆபரேஷனுக்கு செலவு பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. பார்த்தா அந்த பெரிய மனுஷன் பார்க்கறதுக்கு ஷாருக் கான் மாதிரி தான் இருப்பாரு. பசங்களோட பேக்ல ஷாருக் கானுக்காக எழுதின லெட்டர் ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு தான் ஷாருக் கானே அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஒரு வழியா பசங்களோட பெரியப்பாவும் அந்த பசங்களை தேடி வந்துடுறாரு. சோட்டுவை இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறாங்க. இப்ப நல்லபடியா ஆபரேஷனுமே முடிஞ்சிடுது. கரெக்டா அந்த பையனோட 9வது பர்த்டே அன்னைக்கு அந்த பையனோட கண் கட்ட கழட்டுறாங்க. இப்ப பரி கையில கேக்கோட நம்மளதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா உட்காந்துட்டு இருப்பா. இப்ப சோட்டு கிட்ட டாக்டரும் நீ ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் சல்மான் கானை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்கிற பரி பயங்கரமா காண்டாகி முறைச்சிட்டு இருப்பா. இல்ல சும்மா தான் விளையாடணும் பரின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு வழியா அந்த குட்டி பையனுக்கு இப்ப கண் பார்வையும் தெரிஞ்சிடுது. இந்த பசங்களோட பெரியமாவும் இந்த பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. கடைசியில இப்ப 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் படமுமே வேணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.